இல்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அத முழுதும்லாம் குறை சொல்ல முடியாது. அது ஒரு வரவேற்கத்தக்க இதுதான். ஏன்னா வெளியுறவு கொள்கையில மோடி வந்து மத்தவங்களையும் இன்வால்வ் பண்றாரு. காங்கிரஸ காலி பண்ணிட்டு மத்த கட்சிகள இன்வால்வ் பண்றாருன்னு தெரியுது. ஆ கனிமொழிக்கு குடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து முக்கியமானது தான். அவங்க போறதுக்கு முன்னால நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர பார்த்துருக்காங்க. அதுல ஏதோ செங்கலுக்கு வரி குறைக்கணுன்றதெல்லாம் கத. வேற ஏதோ பாலிடிக்ஸ் ஓடுதுன்றதும் தெரியுது. ஆ கனிமொழிய தவிர வேற யாரும் திமுகலேருந்து எம்பிக்கள் அந்த இதுல போக முடியாது. ஏன்னா பிரைம் மினிஸ்டரே சூஸ் பண்ணியிருக்காரு. பிரைம் மினிஸ்டரோட சாய்ஸ் தான் கனிமொழி அவர்கள். கனிமொழிய தவிர இந்த கூட்டத்த, இந்த தூதுக்குழுவ திமுகலேருந்து வேற யாராவது லீட் பண்றத, கனிமொழி இருக்கும்போது கனிமொழிய தவிர்த்து விட்டு வேற யாரையாவது திமுக தலைமையால சூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. ஏன்னா அங்க டி.ஆர். பாலு இருக்காருல்ல. இருக்காங்க. ஆனா அப்படி சூஸ் பண்ணாங்கன்னா, உள்ள வந்து குடும்பம் பிரச்சனையாகும். ஃபேமிலி பாலிடிக்ஸ் உள்ள சிக்கல் வரும். இதுல பிரைம் மினிஸ்டரோட சாய்ஸ் கனிமொழி. ஒருவேளை இவங்களுக்கு புடிக்கல. இப்ப மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து என்ன பண்ணாங்க, யூசுப் பத்தான்னு ஒருத்தர் இவங்களாவே சூஸ் பண்ணாங்க. அவங்க மம்தா சொல்ட்டாங்க, "என் கட்சியில யார் போனா நான் தான் முடிவு பண்ணணும். நீ ஒண்ணும் முடிவு பண்ண முடியாதுன்னு." அந்த யூசுப் பத்தான் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் கட்சி அனுமதிக்காம வரமாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி கிட்ட போய் இவங்களே பேசி, "நீங்களே அனுப்புங்க யார வேணா நாங்க ஒத்துக்கிறோம்ன்ன" பிறகு அவங்களோட அண்ணன் பையன் அபிஷேக் பானர்ஜி அவர அனுப்புறாங்க. அந்த மாதிரி திமுகல நீங்க செய்ய முடியாது. மோடியே சூஸ் பண்ணிட்டாரு கனிமொழிய. கனிமொழி சூஸ் பண்ணா கனிமொழி தான். ஏன்னா கனிமொழி தான் வந்து கழகம் ஒரு குடும்பம். ஓப்பனா சொன்னா. இல்லன்னா தயாநிதி மாறன் போணும். அந்த ஃபேமிலிக்குள்ள தான் அந்த அந்த கிரெடிட் இருக்குமே ஒழிய, பாலுக்கோ, ராஜாக்கோ, திருச்சி ம். சிவா இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் திருச்சி சிவா. பாலுவ விட விஷயம் தெரிஞ்சவரு திருச்சி சிவா. நல்லா பேசுவாரு இங்கிலீஷ்லாம். ஏன் சிவாவ அனுப்ப வேண்டியது தானே. அனுப்ப மாட்டாங்க. அது அவங்க கட்சியோட விவகாரம். அது ஃபேமிலி பாலிடிக்ஸ். அதனால கனிமொழிய வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை வந்து கட்சி தலைமைக்கே இருக்காது. அது பண்ணா அது வேற டைனமிக்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ரொம்ப பிரச்சனையா கனிமொழி வேணான்னா, தயாநிதி மாறனுக்கு தான் போகும். ஸோ அதிகாரம் வந்து அந்த வாய்ப்பு, அந்த கௌரவம் குடும்பத்துக்குள்ள தான் சுழலும்.